அரசியலே நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோட போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். ரெண்டு ஆப்ஷன் தான் தலைவர் அவர்களே. ஒன்னு மேகதாட்டு டேம் கட்டணும், இல்ல மேகதாட்டு டேம் கட்டக்கூடாது. வேற ஒரு நிதிநிலை அறிக்கையாவது கொடுங்க, அதை வச்சு பேசுறேன். எதுக்கு அவரை போட்டு ஏதோ போட்டு கோத்து வாங்கி நிக்கிறீங்கன்னு தெரியலையே. பாட்டு வேணுமா, பாட்டு இருக்கு. ஃபைட் வேணுமா, ஃபைட் இருக்கு என்று ஒரு காமெடி டெம்ப்ளேட் உள்ளது. அதனை வெளிப்படுத்தும் விதமாகவே இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அமைந்திருக்கின்றது. அதாவது பரபரப்பு, காமெடி, எமோஷனல்ஸ் போன்ற பல்வேறு விஷயங்கள் இன்றைய சட்டப்பேரவையில் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பான விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சட்டப்பேரவைக்கு வேஷ்டி சட்டையுடன் வந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவையில் இருந்த அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்து தனது இருக்கையில் அமர்ந்து கொண்டார். விவசாயிகளின் குறுவை சாகுபடிக்கான நிவாரணம் வழங்குவது குறித்து தனது கேள்விகளை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் விஜய், விவசாயிகளுக்கான நிவாரணம் ஏற்கனவே வழங்கிவிட்டோம், அரசியலே நாங்கள்தான் என்று கூறிக்கொள்ளும் நபர்களுக்கு இது எப்படி தெரியாமல் போனது? முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியும் என்று கூறி பதிலடி தந்தார். அப்புறம் இந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பத்தி எதிர்கட்சியிலிருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது அரசியலே நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். முதல்வரின் இந்த பேச்சுக்கு உதயநிதியும் தனது பதிலடியை உடனே வழங்கினார். பேரவைத் தலைவர்களே, ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க. அது அனைத்து அரசுலயும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்ப வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்கறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோட போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். காவிரி விவகாரம் குறித்து ஆவேசமாக பேசிய பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி, நிச்சயம் மேகதாது அணை கட்டவே கூடாது என்று தனது கருத்துக்களை ஆழமாக எடுத்துரைத்தார். ரெண்டு ஆப்ஷன் தான் தலைவர் அவர்களே. ஒன்னு மேகதாட்டு டேம் கட்டணும், இல்ல மேகதாட்டு டேம் கட்டக்கூடாது. இதுல நடுவுல என்ன முயற்சி? we don't need the dam, அவ்வளவுதான். no dam, no need of the dam. இதுக்கு நடுவுல முயற்சி என்ன இருக்கு? அந்த முயற்சியே தேவையில்லைங்கிற. மேகதாட்டு டேம் கட்டக்கூடாது, அவ்வளவுதான். இதுல நடுவுல இந்த நான் முயற்சி பண்றதுல தேவையில்லாத ஒரு விஷயம். திமுக எம்எல்ஏ ரகுபதி பேசும்போது அமைச்சர்கள் சிலர் கமிஷன் வாங்குவதாகவும் தாவேக அரசை விமர்சிக்கும் வகையிலும் பேசியிருந்தார். சப்ஜெக்ட் தானுங்க இது. நீங்க தொட்டால் விட மாட்டேன்னு சொல்றதெல்லாம் சப்ஜெக்ட் தானுங்க. அந்த சப்ஜெக்ட் நீங்க கொடுத்திருக்க நிதிநிலை அறிக்கையில இருந்து பேசுறேன், அதுல இருந்து பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ற முடியும்? வேற ஒரு நிதிநிலை அறிக்கையாவது கொடுங்க, அதை வச்சு பேசுறேன். அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, லஞ்சத்திற்கு எதிராக கடுமையான நடவடிக்கையை முதல்வர் எடுப்பார். ஆனால் இதுவரை அமைச்சர்கள், தாவேக எம்எல்ஏக்கள் வரை யாருமே லஞ்சம் வாங்கியதே கிடையாது என்று பதிலளித்தார். எதிர்க்கட்சி வரிசையில் அமருபவர்கள் ஆளுங்கட்சியின் குறைகளை விமர்சனம்தான் செய்வார்கள் என்று சட்டப்பேரவையில் பேசினார். நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு தகவல் சொன்னார். ஆரம்பத்திலேயே நீர்வளத்துறை பத்தியும் சொன்னாரு, பொதுப்பணித்துறை பத்தியும் சொன்னாரு. 5% கமிஷன் இருக்கு, நம்ம தகவல்லாம் சொல்றாரு. இந்த ஆட்சியில் உறுதியாக சொல்கிறோம், எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒரே வார்த்தையை திருப்பி அமைச்சரவை கூட்டத்தில் சொல்லிட்டே இருக்கிறாரு. லஞ்சம் என்பது மிகப்பெரிய குற்றம்னு ஒவ்வொரு அமைச்சர்ட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி யாராச்சும் ஈடுபட்டால் இங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட அமைச்சரா இருக்க முடியாதுங்கிறத பதிவு பண்ணிட்டே இருக்கிறார். இதுவரையும் எந்த துறையிலையும் ஒரு ரூபாய் கூட அமைச்சர் முதற்கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் முதற்கொண்டு ஒரு ரூபாய் கூட லஞ்சம் வாங்கவில்லை. பார்ட்டி ஃபண்ட் இன்னும் கலெக்ஷன் பண்ணப்படல. இதற்கு பதிலளித்த அமைச்சர் ராஜ்மோகன்,
உண்மையை பேசினால் வரவேற்போம், உண்மைக்கு புறம்பானதை பேசாதீர்கள் என்று பதிலளித்தார். ராஜ்மோகனின் இந்த பேச்சுக்கு இடையே முதலமைச்சர் விஜய் சிரித்துக் கொண்டிருந்தார். உங்கள் மூலமாக அண்ணனுக்கு சொல்கிறேன், அவர் சத்தமாக பேசலாம், சட்டத்தை குறித்து கூட பேசலாம், ஆனால் உண்மைக்கு புறமானதை பேசாமல் கொஞ்சம் உண்மையை பேசினால் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதே சமயம் பேசுகிற பேச்சு என்பது இரண்டு வகையான பேச்சு இருக்கிறது. ஒன்று, கையில் இருக்கிற அந்த குறிப்புகளை எடுத்து அதை வைத்து பேசுவது. இரண்டு, இதயத்திலிருந்து பேசுவது. இந்த இரண்டு வகையான பேச்சுகளையும் இந்த மதிப்பிற்குரிய மாமன்றம் பார்த்திருக்கிறது. மூன்றாவதாக ஒரு பேச்சு இருக்கிறது. அது வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்து ஆக்கப்பூர்வமாக பேசாமல் ஒரு விதண்டாவாதமாக பேசுவது. அண்ணனுடைய பேச்சு என்பது ஆரம்பம் முதலே ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையோ விமர்சனங்களையோ வைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் தான் எங்கள் வெற்றி தலைவர் தமிழக வெற்றி கழகத்தை வளர்த்திருக்கிறார் என்பதை இந்த மாமன்றத்தில் கூறி, அதே சமயம் உண்மைக்கு புறம்பான ஏதேனும் ஒரு செய்தியை அவர் சொல்கிற பொழுது அதை அந்த இடத்திலேயே சுட்டிக்காட்டுவோம். நீங்கள் சொன்னதை போல எப்போதுமே நாங்கள் உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் என்பதை மீண்டும் அந்த உறுப்பினர்களுக்கு உங்கள் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி. அவையில் பேசிய திமுக எம்எல்ஏ அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குறித்து புகழ்ந்து பேசினார். இதனைத் தொடர்ந்து அவையில் சிரிப்பலை எழுந்தது. பேரவை துணைத் தலைவர் நடுநிலைமையா இருப்பார்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சோம். 2 ஒன்றியம் இருக்குது. அந்த 2 வரையும் இங்கே வந்திருக்கின்ற பொதுப்பணித்துறை அவர் ஆதவ அர்ஜுனா கூட தெரியும். என்று கேட்டால் அவர் எங்க கட்சியில தான் இருந்தார், எங்களோட தான் இருந்தார். எனக்கு நல்ல நெருக்கமானவர், அன்பானவர். அன்பான கோரிக்கை இல்ல நான் சொல்லி முடிக்கிற பெயரை மட்டும் சொல்லாமல் மாண்புமிகு அமைச்சர் என்று கூறினால் நன்றாக இருக்கும். இல்ல துணைத் தலைவர் எங்க நட்புல ஏங்க தலையறீங்க? ஏங்க நாங்க நல்லா நட்பா இருக்கோங்கிற நீங்க அதையே பிரிக்க நினைக்கிறீங்க? அவைக்கு வெளியே போயிட்டு வேணாலும் செய்யலாம். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் மறந்திருப்பாரா என்று எனக்கு தெரியவில்லை. நான் முதலிலே எங்கள் கட்சியில நான் சீட்டு கேட்டு வந்த போது அவர் தான் என்னை அழைச்சிட்டு போய் என் உறவினர், என் சொந்தக்காரர் தான் லீமாரஸ் உட்கார்ந்திருக்காங்க, எனக்காக பேசியவர். ஆக நான் இந்த இடத்துல சொல்லலன்னா தப்பா போவோம். அப்படிப்பட்ட அவருக்கு இல்ல சொல்லி முடிச்சிடறேன். எதுக்கு இது எனக்கு தெரியலையே. அவர் பாட்டுன்னு செவனேன்னு உக்காந்து இருக்கிறாரு. எதுக்கு அவரை போட்டு ஏதோ போட்டு கோத்து வாங்கின்னு இருக்கிறீங்கன்னு தெரியலையே.